ஒரு சில டிஷ்ஷெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்போம், அதை செய்யணும் அப்படின்னு தோணும், ஆனால் செஞ்சுருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி தான் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபியுமே. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து தண்ணி ஊற்றிட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கேப்சிகம், வெங்காயம், பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் கார்ன் இருந்துச்சு, அதையுமே வந்து வச்சுட்டேன். நானுமே வீடியோ ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் போட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா மைதா 2 ஸ்பூன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 200 ml பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கடைசியா கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு ஒரு ஓரமா வச்சாச்சு. பாஸ்தாக்கு தேவையான ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் குக்கிங் ஆயில் போட்டுட்டு அதுல நல்ல பொடி பொடியா நறுக்கிற பூண்டு கூட கேப்சிகம், கார்ன், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஆரிகேனோ எல்லாம் சேர்த்து சொன்னாங்க. எங்கிட்ட அது இல்லாதனால இத்தாலியன் சீசனிங் கூட சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஒயிட் சாஸோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. கடைசியா கொஞ்சமா உப்பு, ஃப்ரெஷ் கிரீம், அதோட வந்து சீஸ் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு கடைசியா கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு நல்லா கலந்து எடுத்தா நல்ல கிரீமியான சீஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதுல என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா பால் வந்து ஜாஸ்தியா சேர்த்திருக்கணும். 200 ml தான் சேர்த்து சொன்னாங்க. அதனால நானும் 200 ml மட்டும் சேர்த்திட்டு கொஞ்சம் ட்ரையா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பராகவே இருந்துச்சு. தேங்க்யூ.